அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு சிரமங்களை தாண்டி திரும்ப இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்காக பதிவு செய்யப்படுகிறது. சிஸ்டம் ஃபெசிலிட்டி நிறைய குறைகள் இருந்ததுனால நம்மளால் ரெடி பண்ண முடியல. பட் நம்மளுடைய சேனலுடைய மிகப்பெரிய நோக்கம் பொறியியல், மருத்துவம் இந்த படிப்புகளை பற்றி பல மாணவர்களுக்கு வழிநடத்திய அனுபவத்தில் பல வீடியோக்கள் பற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய காலகட்டத்திலையும் நிறைய மாணவர்களை வழிநடத்துகிற இடத்துல நான் இருக்கிறேன். ஸோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். ஸோ எனிவே இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்துருக்குறோம். ஸோ ரொம்ப லேட்டு, பட் இருந்தாலும் மேபி வி கெட் சம் இன்சைட்ஸ் அண்ட் இன்புட் இதுலேருந்து எடுத்துக்க முடியும். உங்களால் அதை பிடிச்சி ஒரு இதை போய்க்க முடியும். இல்லை எனக்கு டவுட் இருக்குது, சார்ட்டே பார்த்துடலான்னா உடனே இவர்கிட்ட பார்க்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ நான் இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்துருக்கிறேன். இந்த டாபிக் கண்டிப்பாக நீங்கள் அந்த ரிலேட்டடாக இருக்கிறீங்கன்னா டெஃபரெண்ட்டாக பாருங்கள். இல்லை அந்த ரிலேட்டடாக உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, கிளாஸ்மேட் இருக்காங்க, பக்கத்து வீட்டு பையன் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தென் கோயிங் டு த டாபிக் டுடே. ஆஃப்டர் +2 முடித்த பிறகு நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க. அதாவது இந்த ஆர்ட்ஸ் குரூப்ன்றது எப்போ டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா 10ஆம் கிளாஸில் 2 காரணங்களாக எடுக்கிறாங்க. 10ஆம் கிளாஸில் நீ மார்க் கம்மியாகிட்ட, நீ இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ போக முடியாது. அப்போ நீ என்ன பண்ண, நீ ஆர்ட்ஸ் தான், ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிச்சுக்கப்பா, நீ சரி வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன காலம். இன்னும் சில பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் கூட இல்லை கேப் என்ன பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த ஸ்கூலில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் மேத்ஸ் புக் கொடுப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கான பியூர் சயின்ஸ் கொடுப்பாங்க. இல்லை மார்க் எடுத்திருந்தாலும் கூட இல்லைப்பா நீ ஆர்ட்ஸ் குரூப்பே படி. அதுக்கப்புறம் தான் 12th வந்த பிறகு தான் அவனுக்கு தெரியுது, ஆகா நான் ஃபஸ்ட் குரூப் படித்தா தான் இன்ஜினியரிங் போக முடியும், செகண்ட் குரூப் படித்தா இல்லை பயாலஜி படித்தா தான் மெடிக்கல் ரிலேட்டடான ப்ரோக்ராம் படிக்க முடியுன்ற அவேர்னஸ்ஸு +2 முடித்த பிறகு தான் பேரண்ட்டுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சில சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். எனிவே இப்போ இருக்கிற வாய்ப்பு இந்த வீடியோவில் பதிவு பண்ணது, நீங்கள் ஒரு 4th குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட இன்ஜினியரிங் படிக்கலாம், மெடிக்கல் சார்ந்த கோர்ஸுக்குள்ளே வர முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு ஹிஸ்ட்ரி குரூப் படித்த மாணவர்களுக்கு பிகாம் தான் படிக்கணும், பிஏ ஹிஸ்ட்ரி தான் படிக்கணும், அப்படியே பக்கத்தில் போய் படிக்கணும், அதில் ஒரு 10,000 சம்பளம் வாங்கி முடிச்சிடணும், அதே போல் பக்கத்தில் ஒரு 10,000 சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணணும், அப்படியே இருந்துடணும். இப்படி தான் இங்கே இருக்கிற சிஸ்டம் இருக்கும். நிறைய மாணவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தேடுறோம். எப்போதுமே தன்னுடைய தேடுதலை அதிகமாக்குங்கள். சரிங்களா? இன்னைக்கு காம்படிஷன் ஆஃப் ஸ்டடீஸ், மோர் ஆப்ஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எக்கச்சக்கமான காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. அப்போது உங்களுடைய திறமை, நான் ஹிஸ்ட்ரி குரூப்பில் இருக்கேன், வேறு எதெல்லாம் நான் படிக்கவே முடியாது சார் அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு வரணுன்ற நோக்கம் மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முயற்சி பண்ண பார்க்குறேன். ஒரு ஹிஸ்ட்ரி குரூப் படித்த ஸ்டூடெண்ட்டு, ஒரு காமர்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே அனாலிட்டிக்கல் ஸ்டடீஸ், ஏன்னா இன்றைக்கி ஸ்டடீஸ் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. காம்படிஷன் கிடையாது, இப்போ காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. காம்படிஷன்லேயே இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கான மாணவர்கள் காம்படிஷனான அனலிட்டிக்கல் ஐடியாஸ், அனலிட்டிக்கல் சேலஞ்சஸ், ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒரு பதில் எடுக்கிறதுன்றது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படித்தாதான் அந்த நாலேஜ் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வேணால் போக முடியும்னு நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கேன் யூ ஸ்டடி இன் இன்ஜினியர், டெஃபினட்டாக பாசிபிள் இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. +2ல என்ன குரூப் படித்தாலும் நீங்கள் டிப்ளமாவில் பாலிடெக்னிக்கில் டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் ஒரு பாலிடெக்னிக் போங்க, இமீடியட்டாக அப்ளிகேஷன் போடுங்க, ஜாயின் பண்ணுங்கள். என்ன நீங்கள் மேக்ஸ் குரூப் படிச்சிருந்தா டேரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணி 4 வருஷம் இன்ஜினியரிங் படிப்பீங்க, அங்கே 1 வருஷம் அடிஷ்னலாக படிக்கணும், அவ்வளோதான். பட் யூ கெட் இன்ஜினியரிங் டிகிரி, டெஃபினட்டாக உங்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பையும் எவ்வளோ வேணால் உயரத்துக்கு போக முடியும். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இங்கே ரிசர்ச்சு அட்வான்ஸ்டு எல்லாமே ஒரு காமர்ஸ் குரூப், ஒரு ஹிஸ்ட்ரி குரூப் படித்த ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியராக மாறி ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை கண்டுபிடிக்க போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி, இதுதான் நம்மளுடைய நாலேஜ். சரியா? மெடிக்கல் போகலாமா சார்? கண்டிப்பாக ஒரு ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு என்ன தாராளமாக ஒரு டிப்ளமா நர்சிங்னு ஒரு கோர்ஸ் படிக்க முடியும். மேபி நீங்கள் கார்டியாக் படிக்க முடியாது, ஃபார்மசி படிக்க முடியாது, எம்பிபிஎஸ் உண்மைதான், அது படிக்க முடியாது. பட் மெடிக்கலுக்குள்ளே இருக்கிற ஒரு கோர்ஸ் 11th ஜாயின் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி குரூப் தான் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு கேர் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு நர்ஸாக வேலை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெளிநாட்டுக்கு போனால் லட்சமாக சம்பாதிக்க முடியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் 4th குரூப் படிச்சுட்டேன் சார், நர்ஸ் வேலையை மறந்துட வேண்டியதானா? கண்டிப்பாக இல்லைங்க, உங்களால் நர்ஸ் படிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு ஒரு கேட்வே இருக்குது. இட்ஸ் டிப்ளமா இன் நர்சிங். தமிழ்நாட்டில் 22 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 2000 இடங்கள், ஃபீஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா போதும், தமிழ் ஸ்டூடெண்டாக இருந்தால் போதும்.
அவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை படிக்கிறதுக்காக பிளான் பண்ணுங்கள். அடுத்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அனலிட்டிக்கல் ஸ்டடீஸ்க்கு எப்போதும் வாங்க. மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், இந்த படிப்பெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி குரூப் படித்த ஸ்டூடெண்ட் படிப்பதை முயற்சி செஞ்சு அவருடைய வாழ்க்கை தரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும்ன்றது தான் இந்த வீடியோட மிக முக்கியமான பதிவு. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் ஒன்றுமே இல்லை. ஒரு ஏர்போர்ட்டை நிர்வகிக்கணும்னா அவர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும். மேனேஜ்மெண்ட்டில் ஏர்போர்ட்டுக்குள்ளே எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எவ்வளோ டிக்கெட்டிங், செக்கிங், ஈவன் ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணணும். ஃப்ளைட் வந்து நின்னா 30 பேர் சுற்றி பல வேலைகள் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் தான் திரும்ப அந்த ஃப்ளைட்டு பறப்பதற்கு தகுதியே உடையது, இல்லைன்னா ஆப்ரேட் பண்ண முடியாது. இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டாஃபு, ஈவன் நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போகணுன்னாவே உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, உங்களை கேர் எடுத்துக்கும் கேபின் க்ரூ. இது கேபின் க்ரூலாம் நீங்கள் நார்மலாக +2 குரூப் படிச்சிருக்கிறீங்களா? எந்த குரூப் படித்தாலும் படிக்கலாங்க. நிறைய பெண் குழந்தைகள் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத நாம் தேர்ந்தெடுப்பு இல்லை. ஒரு பிகாமோ இதை படிச்சுட்டு அப்படியே போயிடணுன்ற மாதிரி இல்லாமல் எப்போதுமே ஒரு புதுமையான படிப்புகளை தேடுங்கள். புதுமையான படிப்புகளை தேர்ந்தெடுத்து எடுத்து படிங்க. நம்மளுடைய சேனலானது அதற்கான பல வழிகளை உருவாக்கி கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் ஏர்போர்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். ஐடி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் லாஜிஸ்டிக்னு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய டொமைன் தெரியுங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற மினிமம் 60 எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் 60% எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வெளிநாட்டில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இல்லை இங்கிருந்து ஒரு தயாரித்த ஒரு எண்ணெய், என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். அந்த லாஜிஸ்டிக்ஸ் கான்செப்ட் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்கள் எந்த ஒரு ஏர்போர்ட் வேணால் எடுத்துக்கோங்க, அதை சுற்றி 10 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்து படிக்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏவியேஷன் ஃபீல்டுக்குள்ளே போகலாம், கேபின் குரூப் படிக்கலாம், அதே போல் கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணலாம், ஈவன் ஜென்ரல் பர்பஸ் ரீடிங் மெரைன் ஃபீல்டுக்குள்ளே படிக்கலாம். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு என்ஜினியரிங், ஏவியேஷன், மெரைன், எல்லா மெடிக்கல் எல்லா படிப்புகளும் படிக்க முடியும் அப்படின்ற அவேர்னஸ் இங்கே நிறைய பேருக்கு இல்லை. நான் இவ்வளோதாங்க அப்படின்னு இருக்கிறத தாண்டி எவ்வளோ வேறு தூரம் உங்களால் தாவ முடியுமோ, எவ்வளோ தூரம் உங்களால் படிப்புகளை தேட முடியுமோ தேடுங்கள். அதற்கான தேவைகள் வர பட்சத்தில் தொடர்ந்து முடிந்தால் நேரடியாக காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. அதற்கான வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.